ஹெல்தி ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு யார் சொன்னால் இந்த பன்னீர் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் பன்னீர் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் சால்ட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ் சாஸ்க்கு ஒரு ஸ்பூன் மேயோனீஸு, ஒரு ஸ்பூன் 1000 சாஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகி கெச்சப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுதான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் ப்ளெயின் கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த சாஸ் இல்லைனாலும் ஜஸ்ட்டு மேயோ ஆட் பண்ணி கூட நீங்கள் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் ஒரிகானோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பேனில் மேரினேட் பண்ண பன்னீரை கொஞ்சோண்டு பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் ஆனியன் சேர்த்துருக்கேன் வித்தவுட் எனி ஆயில். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது போக க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லா கேப்சிகம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா குக்காய் வந்ததும் கொஞ்சமாக அப்படி வாட்டர் விட ஆரம்பிச்சிடும். நல்லா வாட்டர் வற்றினாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர் இருந்தால் இதுவும் சாகி ஆகிடும். இப்போ இருக்கிற பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துருக்கேன். இது மேலே நம்ம பேஸ் சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே நம்ம செஞ்ச பன்னீர் மிக்ஸை எடுத்து ஆட் பண்ணிட்டு அது மேலே சீஸ் போட்டிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். லைட்டாக பட்டர் தடவி டோஸ்டரில் சர்ஃபேஸில் லைட்டாக பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம பன்னீர் சாண்ட்விச் ரெடி. தேங்க்யூ.